வருகின்ற மார்ச் திங்கள் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக ஒரு மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டம் மதுரையில் நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களும் இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக திரளாக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கே உள்ளத்தில் வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்கள் உரிய நேரத்தில் வருவதற்குரிய சூழ்நிலை உருவாக்கி கொண்டு முடிந்த வரையில் இளைஞர்களை அழைத்து வந்தால் நலமாக இருக்கும். அப்படி வருகின்றவர்கள் தோளிலே நிச்சயமாக உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துண்டை அணிந்து வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் முக்கியமாக 20 தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் வருகின்ற பொது தேர்தலில் வெற்றி கூட்டமாக அமைவதற்குரிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தலைவர்கள் எழுந்து வருகின்ற பொழுதே, பேசுவதற்கு முன்பாக எழுந்து வருகிறார் அல்லவா, வருகின்ற பொழுதே தன் தலைவனை வரவேற்கின்ற எழுகின்ற அந்த ஆர்ப்பரி சத்தம் இருக்கிறதே, அந்த சத்தத்தில் போட்டிருக்கின்ற துண்டை தூக்கி அப்படியே சுழற்றுகின்ற நேரத்தில் வெற்றி 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 உறுதி என்கின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எனவே இது பாரத பிரதமர் வருகின்ற கூட்டம். குறித்த நேரத்தில் வரவில்லை என்று சொன்னால் உள்ளே வருவது இயலாத காரியமாகிவிடும். எப்பொழுது வர இருக்கிறார்கள், எந்த நேரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் தலைமை செயலாளர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளரத்தில் சொல்லுவார்கள். அதற்கு ஏற்றவாறு ஏற்பாடு செய்து உரிய நேரத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இருக்கையில் அமர்ந்தால் இறுதி வரை எழக்கூடாது. அதுதான் முக்கியம். இறுதி வரை எழக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வருவார்கள். அவர்களும் தங்களுடைய துண்டை கொடியை ஏந்தி அங்கே உட்காருவார்கள். அவர்கள் ஓரளவுக்கு எழாமல் உட்காரக்கூடிய அவர்களுக்கு அந்த சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய இயக்க தோழர்கள் எப்பொழுதுமே வேகம் நிறைந்தவர்கள், ஒரு இடத்தில் உட்கார மாட்டார்கள். இப்போ எப்படி பேசினாங்க அன்பு ஒரு மாவட்ட செயலாளர் கேட்டி ராஜேந்திர பாலாஜி, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒருத்தர் பேசணும் அமைதியாக இருக்கணும். கேட்டாரா? கேட்கல. பேசுவதை கேட்டுவார், பேசுவார்கள் என்று அப்படியே அவர் இருக்கிறாரு. வேற வழி இல்லை. மறுபடியும் அவர்கிட்ட இன்னொரு முறை சொல்லி அவரை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம். அவ்வளவு வேகமான கட்சி. 70 வயசு ஆனவனும் அப்படிதான் இருக்கான். புதுசா 20 வயசு வர பற்றிய அதிமுக கட்சி அவனும் அப்படிதான் இருக்கான். இந்த கட்சியில தான் முதுமையானவர்களும் இளமையாக இருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இளைஞர்களுக்கு போட்டி போடுகின்ற கட்சி அனைத்து இந்திய. அதனால எல்லாரும் ஒரே நிலையில் இருக்கிறோம். அதனால நாம் வந்து உட்கார்ந்து கடைசி வரையிலும் உட்காரணும். 20 தலைவர்கள் பேசி முடிக்கிறவர்களையும் உட்காரணும். நம்ம தலைவர் வந்து உட்காரும் பொழுது பேசும்போது ஆர்ப்பரிப்பு விண்ணை பிளக்க வேண்டும். அதே போல் நாம் கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுகிறோம் என்பதை வெளிக்காட்டுகின்ற வகையிலே பாரத பிரதமர் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் எப்படி பொதுச் செயலாளரை நாம் வரவேற்றோமோ அதே அளவிற்கு நம்முடைய வரவேற்பு இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா